வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சன்ஃபார்மா, எல்டிடிஎஸ் கொடுத்துருந்தோம். அதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மட்டும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அது சன்ஃபார்மா, எல்டிடிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பை அப்போ லெவல் வந்து கிளியரான பிரேக் அவுட் இல்லை. ஸோ அதில் என்ட்ரி எதுவும் கிடையாது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 6,750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் லெவலை விட்டு நாம் சொல்லியிருந்த லெவலை விட்டு நல்லா கண்டினியூவாக பை சைடே மூவ் ஆயிடுச்சு, ஒன் சைடு ரேலியாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு சின்ன கேப்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, வோல்டாஸ், ஆர்பிஎல் பேங்க் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 23,095 23,170 வரையிலுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,635 22,463. ஆக்சுவலாக நமக்கு ரெசன்ஸ் ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக டே சார்ட்லேயே வந்து பொசிஷனல் பையிங் எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட் எல்லாமே இன்றைக்கி வந்துருச்சு. எகைன் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு டே சார்ட்டில். இப்போ அது டே சார்ட்டை வியூவில் படி பார்த்தோம் அப்படின்னா கிளியரான புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து இன்ட்ராடே லெவலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி மேபி வரலாம். இருந்தாலும் R1 R2 லெவல் பிரேக் ஆயிடுச்சு, மேலே கிளியரான பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 49,111 49,330 வரையில் இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 48,250 47,873. மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ரெசன்ட் ஜோனுக்கு கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதுவும் புல்லிஷாக தான் இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லைஃப் டைம் ஹை வரலையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பொசிஷனில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக ஒரு ரெசன்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா நம்மளோட R1 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இந்த இடத்துட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான பிரேக் அவுட் வரணும் R1 R2 லெவல் வந்து. ஸோ அந்த இடத்துட்ட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் வரலாம் நாளைக்கு இன்ட்ராடே லெவலில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க் 256க்கு மேலே பை எடுத்தது அப்படின்னா 262 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து இன்ட்ராடே லெவலில் ஒரு சின்ன டார்கெட் தான். ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோனில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு ரொம்ப நாளாகவே. ஸோ அந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் பாட்டம் ஜோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து இது வந்து நமக்கு ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் ஜோன்லேருந்து பாட்டம் ஜோன்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டு ஒரு கன்சாலிடேட் மட்டும் ஆகிட்டு வந்திருக்கு. எகைன் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகணும். பையிங் வால்யூமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நடந்திருக்கு. ஸோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வரலையும் இன்ட்ராடே லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வோல்டாஸ் பை எவோ 1,352க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1,380 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனோட டே சார்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் ஜோனில் இருந்துட்டு ஆல்ரெடி பையிங் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணவே இல்லை. 1,332க்கு மேலே பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகிருக்கு. அதே சமயம் நமக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி தான் இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இந்த கேப் டவுன் ஆகிட்டு சப்போர்ட் ஜோன்லேயே ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணாமல் எகைன் வந்து பார்த்தோன்னா ரெசன்ட் ஜோனுக்கு மேலே அந்த கேப்புக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. ப்ரீவியஸாக அந்த கேப் ஃபில்லிங் ஆகிருக்கு. எகைன் வந்து பார்த்தோன்னா இந்த செல்லிங் ஆனதோட கேப் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சிட்டு வந்துச்சுன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் ஓவரால் இன்ட்ராடேயில் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.